வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களே. இது திருவண்ணாமலை உள்ள சுற்றியுள்ள பகுதிகள். இது பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கு பாருங்க, சிவகங்கை புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா கம்பி கேட்டு போட்டிருக்காங்க. மக்களை வந்து இதை அசுத்தப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு கம்பி கேட்டு போட்டு பாதுகாப்பாக வந்து தேவையில்லாமல் இதை கொண்டு எரியக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அதில் ஒரு அறிவிப்பலமாக இருக்குன்னா வரவெல்லாம் பார்த்தி அப்படின்னாக்கா அதை போகிறது இதை போகிறது அப்படின்ட்டு அந்த இடத்தையே வீணாக்கிடுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்க்க போகிறது இந்த இதுகளை தான் பார்க்க போகிறோம், நம்ம ஆளுகளை தான் பார்க்க போகிறோம், நம்ம மூதாதையர் குரங்களை தான் பார்க்க போகிறோம். இங்கே நிறையா திரியும் வைக்கிங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க, யாராச்சும் ஏதாவது கொண்டு வந்தால் கொடுப்பாங்க வைப்பாங்க அப்படின்னு. ஒரு பெரியவர் பார்த்தி அப்படின்னாக்கா பிஸ்கட்டை கொடுக்குறாரு. அதுகளுக்கு 10 ஒரு பிஸ்கட்டு இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஆளுக்கு ஒரு பக்கம். இன்னொரு குரங்கு இந்த ரொம்ப நேரமாக அந்த குரங்கு பார்த்தி அப்படின்னா கையில் சோளம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு குரங்கு பக்கத்தில் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு, கொடுக்குமா அப்படின்னு. எப்படி கொடுக்கல, கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அது ஏமாந்து போயிடுச்சு. ஒரு பெரியவர் பார்த்தி அப்படின்னாக்கா பிஸ்கட் போடுறாரு. சில பேர் பார்த்தி அப்படின்னாக்கா அந்த பிஸ்கட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா போடுவாங்க வைப்பாங்க. இன்றைக்கி பார்த்தி அப்படின்னாக்கா நாளைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறனால இன்றைக்கி கூட்டம் நல்ல கூட்டம் அலம்போது வைக்கிது. இது கோபுரம், இதுதான் கிழக்கு கோபுரம். முன் வாசல் வழியாக இதுக்குள்ளே தான் வரணும், வைக்கணும். இந்த கம்பி கேட்டு பார்த்தி அப்படின்னாக்க பௌர்ணமி வந்துட்டாலே கம்பி கேட்டு போட்டுருவாங்க நல்லா நீளமாக. அதை சுற்றி கித்தியும் வரணும். இது ஸ்பெஷல் தரிசனம், பிரி தரிசனம் இந்த பக்கம் இல்லை, ஸ்பெஷல் தரிசனம் பாருங்கள் வராக. ஸ்பெஷல் தரிசனம் வந்து 50 ரூபா. இது ஆயிரங்கள் மண்டபம், அதாவது இது மதுரையில் இருக்க மாதிரி இங்கே இருக்குது. அந்த இதை நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி தவம் செஞ்ச இடம் 3 வருஷம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே அதை தாண்டி அப்படியே வரணும். இது பார்த்தி அப்படின்னாக்கா நம்ம நந்தி, பெரிய நந்தி. நேற்று பிரதோஷம் முடிஞ்சிச்சு, அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டக்கிட்ட எதையுமே காணும், அமைதியாக இருக்குது. இருந்தாலும் மக்கள் பார்த்திங்கனாக்கா அந்த கம்பி கேட்டு வழியாக தான் போய் ஆகணும். அது 50 தரிசனம். கூட்டம் இன்றைக்கே பயங்கரமாக இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. இது மலை, அங்கிட்டு உள்ள கோபுரம், அதான் பார்த்துக்கிருக்கேன். மாலை நேரம் 6 மணி ஆயிடுச்சு. எந்தளவுக்கு அழகாக அமைதியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி அமைதியான வாழ்க்கை கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். அது திருவண்ணாமலையில் நிறையா பார்க்கலாம், வைக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் அதாவது 6 மாதம் 1 வருஷம் தங்கி இருக்கிறவெல்லாம் பல பேரை பார்க்கலாம், வைக்கலாம். மக்கள் கூட்டம் அலம்போது பெருசாக கம்பி கட்டு போட்டாங்க. நாளைக்கு 10 வருஷத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு. இந்த குரங்கள் பார்த்தி அப்படின்னாக்கா அங்கிட்டு இங்கிட்டு யார் கிடைக்குமா வைக்குமா அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு தெரியுதுங்க. இவ்வளோ மாலை நேரம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்னொரு குரங்கு பார்த்திங்கன்னா எதுக்கிட்ட நமக்கு வம்பு தும்பு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச பிஸ்கட்டை ஒரு 5-6 வாயில் கவிக்கிட்டு தனியாக ஒரு கோபுரத்து மேலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த குரங்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தாங்க. சரி, நானும் எடுத்தேன். அதை வீடியோவில் பார்த்துருக்கேன். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.